அடுத்தபடியாக ஆண்டவர் நமக்காக கொடுக்குற புதிய வசனம் என்ன அப்படின்னு சொன்னால் எஸ்யா 43ஆம் அதிகாரம் அதில் விசேஷமாக 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை. எல்லாத்தையும் விட உலகத்தில் ஒரு பெரிய கிஃப்ட்டு தட் வீ கேன் கிவ் டு அதர்ஸ், மற்றவங்களை நம்ம கொடுக்கல என்ன அப்படின்னா பரிசுத்தாவினுடைய வரங்கள். அதுக்கு என்ன நீட் எக்ஸாம்லாம் எழுத வேண்டாம், எந்த கவுன்சிலிங்கும் போக வேண்டாம், ஆண்டவர்கிட்ட கவுன்சிலிங் தான். சரியா? அப்படி எல்லா வரங்களையும் பெற்றுக்கொள்கின்ற பொழுது 10 மணி நேரம் பண்ணுற ஜபத்தை 10 செகண்டுக்குள்ளே ஆண்டவர் வெளிப்படுத்தி பிளெஸ்ஸிங்கை தரார். அதில் என்ன அப்படின்னா, நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனார். யார் இப்படி நம்ம அதை அக்செப்ட் பண்ணிச்சுமோ வாசிட்டே போயிருக்கிறோம். ஒரு காலத்தில் அப்படி வாசித்துருக்குறேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தேவன் யார்? பரிசுத்தர். சேனையிலும் கர்த்தர் பரிசுத்தர். தினம் ஒரு 10 பாவம் இருந்த ஒரு பாவத்தை மட்டும் விட்டு பாருங்களேன். அப்புறம் அடுத்த பாவத்தை சேனையிலும் கர்த்தர் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஏன் உன் ஜெபம் கேட்கப்படலை? நீ பரிசுத்தமாக இல்லை. சேனையில் கர்த்தர்கிட்ட போனால் பரிசுத்தமாக தான் போகணும். அவர் யார் அப்படின்னா இஸ்ரவேலின் சிருஷ்டிகர், நம்மை படைத்தவர். ரெண்டாவதாக என்ன பார்க்க, அவர் உன் ராஜான்னு என்னது? அவர் கரங்களில் எல்லா அதிகாரமும் வந்திருக்கிறது. ஒரு தம்பி சொன்னால், மேடம் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு. வேலையே இல்லை, ரொம்ப மனம் சோர்ந்து வேதனைப்பட்டு இவ்வளோ அப்பா அம்மா செலவழித்தாங்க, ஆனால் எனக்கு வேலை இல்லை, ரொம்ப அழுதான். அப்போ நான் இப்படி ப்ரே பண்ணும்போது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு விஷன் இப்படி தண்ணி ஓடுது. இன்னொரு இடத்த பார்க்கும்போது கடல் தண்ணி எப்படி ஓடுது. இன்னொரு இடத்துல அப்படி டெசர்ட்டாக இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இங்கே பாரு, இந்த தண்ணி எல்லா இடத்துக்கும் போகுது. அந்த மாதிரி நம்ம பண்ணுற ஜெபம் எல்லா இடத்துக்கும் போகும். நீ வேலை கிடைக்கல, அந்த வனாந்தரமான அப்படி பார்க்காத, ஆண்டவரே உங்களுடைய ஜீவ தண்ணீர் மூலமாக எனக்கு எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்க அப்படின்னு நாங்கள் ஜெபம் பண்ணோம். அப்போ அந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னார், சமுத்திரத்திலே வழியையும். கேன் இமேஜின், கன்னியாகுமரியெல்லாம் போய் பார்க்குறோம், அதில் வழியை உண்டாக்க முடியுமா? போட்டில் வேணால் போகலாம். சமுத்திரமுன்ற பிரச்சனை தாங்கவே முடியல, அதில் வழியை ஆண்டவர் உண்டாக்கிறார். ரெண்டாவது, சமுத்திரத்திலே வழியையும் வழிய தண்ணீர்களிலே பாதையை உண்டாக்கிறார். இல்லையா? சமுத்திரம் ஒன்றும் ஷீப்பில் தான் போக முடியும் அப்படின்றது. இப்படி பாதையில் தண்ணியாக அப்படி அதில் என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், தண்ணீரிலே பாதையும் அவர் உண்டாக்கி கொடுக்குறார். சரிப்பா, அந்த மாதிரி சமுத்திரமான பிரச்சனை விட்டு இதில் பாதையிலையும் உண்டாக்குறார். என்ன அப்படின்னு சொன்னால், இதில் விசேஷமாக பிரச்சனையை நீ பார்த்துட்டு இருக்காத, இங்கே பாரு ஆண்டவர் இதையும் சொல்கிறான்னு சொன்னேன், ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகளை எழுந்திராதபடி ஒருமித்து விழுந்து கிடக்கும் ஒரு திரியை அணைக்கிறது போல அவைகள் அணைந்து போக பண்ணுகிற கர்த்தர் சொல்கிறார். என்னது? முந்தையகளை இனிமேல் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்கிறார். இது வரைக்கும் வேலை கிடைக்கல, அப்படி நினைக்காத உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அடைக்கப்படுறாரு. தண்ணீரில் போன்ற ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஆண்டவர் உனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கை தராரு. அப்படி கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். அவனுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். மேடம் நீங்கள் ஜெபம் பண்ண மாதிரி எனக்கு நல்ல வேலை கிடச்சிது, எனக்கு அதுன்னு அந்த பையன் ஜெபம் பண்ணி சொல்லுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணோமா, பரலோபிதாவே இந்த நேரத்தில் உமண்டே வர்றோம்ப்பா, பிரச்சனைகள் கடல் போல் இருக்குது, பிரச்சனைகள் தண்ணீரை போல் இருக்குது ஆண்டவரே. சுவாமி எங்களால் எத்தனை பேர் எங்களை எதிர்த்து நிற்கிறாங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியலப்பா. ஆனால் சுவாமி நீங்கள் ஆண்டவரே எல்லாத்தையும் மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறீராப்பா. கிருபியாக இறங்கி சுவாமி நீங்கள் ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி எங்களுக்கு பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லாதபடி ஆண்டவரே நீங்கள் எங்கள் மீது இரக்கத்தை காண்பித்து அதெல்லாம் ஒன்றும் இல்லாதபடி அப்படி ஒரு ஈஸியாக நாங்கள் அணைச்சி போடுறது போல் நீங்கள் எங்களுடைய பிரச்சனைகள்லாம் திரிய சுஃபூன்னு ஊதினா அது மாதிரி எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்து அவங்களுக்கு பிளஸ் பண்ணுறீங்க. கோடி ஸ்தோத்திரம். ஆமீன்.